பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 5th பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம்ல, போன ஜூன்லேருந்து பார்த்துட்டு வர்றோம். ஸோ டிசம்பர் மந்த் வரையும் வந்துட்டோம் நம்ம, சரிங்களா? ஸோ டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2024 இதில் வந்து முக்கியமான நம்ம ஈவெண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். நிறையா பார்க்க தேவையில்லை, ஒரு சில முக்கியமானது மட்டும் இருக்கும். அதுதான் வந்து நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் ஓரியன்டாக நம்ம இருந்த விஷயங்கள் அந்த இது எல்லாத்தையும் பார்த்துருவோம், சரியா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் எது அப்படின்னா சண்டிகர்ப்பா. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதாவது புதிய குற்றவியல் சட்டம் வந்துச்சுல, அதை 100% அறிமுகப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் எது அப்படின்னா சண்டிகர். அதாவது பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டம், பாரதிய சாட்சிய அதானியா அப்படின்னா இந்திய சாட்சியங்கள் சட்டம். நம்ம சொன்னோம்ல, நியாயமா தண்டனை கொடுக்கணும், குற்றம் பண்ணால் நாக்க வெட்டிடுவாங்க, இது வந்து சாட்சியன்னு வந்துடும். அப்போ சாட்சிய சட்டங்கள், சரியா? அடுத்து பாருங்க, இந்தியாவோட அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்போட 3வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் இருக்க நியூ மகாராஷ்டிரா சதன் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு, சரியா? மகாராஷ்டிரான்னு ஆப்ஷனில் வைப்பாங்க, அடிச்சிடக்கூடாது, சரியா? நடந்த இடம் டெல்லி, சரியா? டெல்லியில் எந்த இடத்துல அப்படின்னா நியூ மகாராஷ்டிரா சதன் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. இதோட கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மகளிர் உரிமைகள், இடஒதுக்கீடு, சமூக நீதியின் தூண்கள், சரியா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நடந்திருக்கு, சரியா? என்னன்னா அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்போட 3வது மாநாடு, சரியா? அது ரொம்ப முக்கியமானதுப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோப்பை ரொம்ப முக்கியமானதுப்பா. சையது முஸ்டக் அலி கோப்பை, இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட்டு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கும், என்ன அப்படின்னா சந்தோஷ் கோப்பை, சரியா? சந்தோஷ் கோப்பை கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இது முக்கியம், என்ன அப்படின்னா இப்போ புதுசாக சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா, சரியா? நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் சிறப்பு காட்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட இயக்குனர் யாருன்னா தீரத் சார்னா, சரியா? ரொம்ப முக்கியம், சர்னா, சரியா? தீரத் சர்னா சபர்மதி ரிப்போர்ட் படத்தோட டைரக்டரு. 2002 கோத்ரா ரயில் நிலையத்தில் சபர்மதி விரைவு ரயில் வந்து எரிக்கப்பட்டுச்சுப்பா. ஸோ அதோட அந்த பிரச்சனையை வந்து அதோட உண்மை நிலைமையை படமாக்குனவர் தான் இந்த தீரத் சார்னா. படம் பேர் என்ன அப்படின்னா சபர்மதி ரிப்போர்ட், சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்ததுப்பா, அதாவது வங்கிகள் திருத்த மசோதா, சரியா? வங்கிகள் திருத்த மசோதா புதுசாக கொண்டு வந்தாங்க. ஒரு கணக்குக்கு 4 நியமனதாரர்களை நியமிக்கலாமா, 4 நாமினியை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இப்போ நம்மகிட்ட ஒரு அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு நாமினி தான் நியமிக்க முடியும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம நாமினியாக ஒருத்தங்களை தான் நியமிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து 4 நாமினி வந்து நியமிக்கலாம், சரியா? ரொம்ப முக்கியமானது. அப்போ புதிய சட்டத்திருத்த மசோதா, வங்கி சட்டத்திருத்த மசோதா படி எத்தனை நாமினியை நியமிக்கலாம்னு கேட்டாங்கன்னா 4 நாமினி, சரியா? அதே மாதிரி கூட்டுறவு வங்கி இயக்குநர்களோட பதவிக்காலம் 8 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக கூட்டியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அப்போ கூட்டுறவு வங்கி இயக்குநர்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்லேருந்து எத்தனை ஆண்டுகளாக கூட்டியிருக்காங்க அப்படின்னா 8 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? அடுத்தது பாருங்கள், வேறு முக்கியமானதுப்பா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய வன்முறை நடந்துச்சு. அந்த வன்முறையை குறித்து விசாரிக்க யார் தலைமையில் குழு அமைச்சாங்கன்னா தேவேந்திர குமார் அரோரா தலைமையில், சரியா? அதாவது அவர் வந்து ஓய்வு பெற்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி தேவேந்திர குமார் அரோரா தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பல் வன்முறைக்கு 3 பேர் கொண்ட விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் திட்டம் போன வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது 1, 2, 3ஆம் வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 5ஆம் வகுப்பு வரை இதை வந்து உயர்த்திருக்காங்கப்பா. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது இந்தது என்ன அப்படின்னா நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைமாக முதல் முறையாக சிறைவாசிகள் வீடியோ காலில் பேசுகிறதுக்கான வசதி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான், சரியா? கோயம்புத்தூரில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் இது வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிறைவாசி ஒரு மாதத்துக்கு 10 முறை வீடியோ காலில் பேசிக்கலாம். ஒரு அழைப்புக்கு வந்து 12 நிமிஷம், சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மூலியமாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறது, அவங்களோட மன அழுத்தம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைமாக சிறைவாசிகள் வீடியோ காலில் பேசுவதற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் வந்து கோவை மத்திய சிறை, சரியா? அடுத்தது வேறு இருங்க பார்ப்போம். முக்கியமான நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துருவோம், சரியா? இந்தப்பா
மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் மூலியமா இதுக்கு முன்னாடி அந்த மாற்றுத்திறனுக்கான வரையறை மொத்தம் 7 இருந்துச்சு. இப்போ வந்து 21 மாற்றிருக்காங்கப்பா. சரியா, அந்த ஊனத்திற்கான வரையறை வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருந்துச்சு. அந்த 7 விதமாக பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த மாற்றுத்திறனுக்குள்ளே வருவாங்க. இப்போ வந்து அதை 21 ஆக்கியிருக்காங்க. சரியா, அப்போ இது கட்டாயம் கேட்பாங்க. குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. சரியா, அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கேட்குறீங்க, அதாவது இந்நேரம் இப்போ கொஸ்டின் எடுத்து முடிச்சிருப்பாங்களா சார், இதுவரையும் படித்தா போதுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தது பாருங்களேன், எத்தனாம் தேதி அப்படின்னா, நான் நோட்ஸ் எடுத்து வந்து 5/12 கொடுத்துருக்காங்க. இந்த 5/12 அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் கொடுத்ததை குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்த குரூப் 1ல். சரியா, அதனால் நியூஸ் பேப்பர் அப்படின்றது நம்ம டெய்லி படித்து தான் ஆகணும். சரியா, அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், நம்ம லைஃபுக்கே யூஸ்ஃபுல். சரிங்களா, சரி ரைட்டு. அதே மாதிரி முதன்முறையாக ஆசிட் வீச்சிலேருந்து தப்பிச்சிருக்காங்களே அவங்களையும் வந்து மாற்றுத்திறனில் சேர்த்துருக்காங்க. மாற்றுத்திறன் சார்ந்த எல்லா நன்மைகளும் அவங்களுக்கும் வந்து கிடைக்கும். அப்போது கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு டைமாக யார் வந்து மாற்றுத்திறனாளிகள் இதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, ஆசிட் வீச்சிலேருந்து தப்பிச்சவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016. இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டின், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 கொஸ்டின். சரிங்களா, சரி ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் எப்போனா 1989. ரொம்ப முக்கியமானது. அதிகமான வழக்குகள், வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் உள்ள மாவட்டம் எதுனா, முதல் இடத்துல மதுரை, 2வது இடம் திருநெல்வேலி, 3வது திருவண்ணாமலை. பட் இது நெகட்டிவ் சார்ந்த கொஸ்டின்னால கேட்க வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு தேவை வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் எப்போனா 1981. சரியா, அடுத்தது பாருங்கள், இந்ததுங்க, மாற்றுத்திறனாளிகளின் இருப்பிடத்திற்கே சென்று சிகிச்சை அளிக்கும் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒப்புயர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கு. சரியா, அதாவது புற உலக சிந்தனையற்ற நபர்கள்னா கொஞ்சம், அதாவது வேகமாக செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒப்புயர்வு மையம்னு சொல்லிட்டு ஒரு மையம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே இதில் பயிற்சி தருவாங்கன்னா, ஒரு பொருளை வந்து கண்டறிதல். சரியா, கண்டறிதல், மதிப்பீடு செய்தல், அவங்களுக்கு சிறப்பு கல்வி வழங்குதல், கேட்டல், பேச்சு பயிற்சி, இது எல்லாமே வந்து வழங்க போகிறாங்க. எங்கே துவங்கியிருக்காங்க அப்படின்னா, KK நகர், அதாவது சென்னையில் உள்ள KK நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்புயர்வு மையம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கு கண்டறிதல், மதிப்பீடு செய்தல், சிறப்பு கல்வி வழங்குதல், இது எல்லாமே ஒப்புயர்வு மையம் தான். அதே மாதிரி இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் திரும்ப வருதுப்பா, கட்டாயம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்பேடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே இருக்குது. சரியா, அப்படின்னா என்னன்னா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சி, இரட்டை விண்கல ஆய்வு திட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இங்கே ஒரு விண்கலம் இருக்கும். சரியா, ஓகே, இங்கே ஒரு விண்கலம் இருக்கும், இங்கே ஒரு விண்கலத்தை அனுப்பிடுவாங்க. ரெண்டையும் வான்லேயே வச்சு இணைக்கிறது தான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். ஏன்னா இப்போ மனிதர்களை வந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்பிட்டோம். அப்போ விண்வெளிக்கு மனிதர்கள் இப்போ இந்த இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா, அப்போ இன்னொரு விண்கலனை ஏவி இது ரெண்டையும் இணைச்சா தான் இந்த உதவியை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு முன்னோட்ட முயற்சினா இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். சரியா, அடுத்து இந்த முக்கியப்பா என்னன்னா, 2024 தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள லட்டூர் மாவட்டத்தில் உடிபுத்ருக் அப்படின்ற கிராமம் வாங்கியிருக்கு. ஸோ 2024 கட்டாயம் கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 2025 விட 2024 வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ 2024 தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் லட்டூர் மாவட்டத்தில் உடிபுத்ருக் அப்படின்ற கிராமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே நம்ம 2025 ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துடலாம். சரியா, 2025 இந்த ஒரு நிமிஷங்க கையோடு எடுத்துறேன், அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2025 சிறந்த கிராம பஞ்சாயத்து விருது 3 வகையாக கொடுத்துருக்காங்கங்க. அதாவது காலநிலை நடவடிக்கையில் சிறப்பு பஞ்சாயத்து ராஜ் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தல்வா எஸ் கிராமம். சரியா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க தல்வா எஸ் கிராமத்துக்கு வந்து காலநிலை நடவடிக்கைக்கான சிறப்பு பஞ்சாயத்து விருது கொடுத்துருக்காங்க. ஆத்ம நிர்பார் பாரத் பஞ்சாயத்து விருது. சரியா, அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா நம்ம சுய தயாரிப்பு. சரியா, சுய தயாரிப்பு சார்ந்த விருது வந்து மால் கிராம பஞ்சாயத்து தெலுங்கானா. சரியா, அடுத்து பாருங்கள், சம்ஹித நிர்மான் சர்வோத்தம் சன்சதன் புரஸ்கார் விருது. சரியா, எல்லாமே சமஸ்கிருத வேர்டு தான், தஸ்ஸு புஸ்ஸுன்னு தான் வரும், அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க இப்போ ஃபுல்லாக. சரிங்களா, அப்போ வேறு வழி இல்லை, நம்ம படிச்சு தான் ஆகணும். அதாவது சமஸ்தஸ் நிர்மான்
அதாவது சசம்தா நிர்மான் சர்வோத்தம் சன்சதன் புரஸ்கார் விருது அப்படின்னா என்னன்னா, கிராம பிரதிநிதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு பயிற்சி வழங்குறது தான் இதுக்கு கீழே கொடுக்கப்படுற விருது. இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேரளா இன்ஸ்டியூட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இது கட்டாயம் கேட்பாங்க. சரியா, இது 2025 2024 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சரியா, சிறந்த பஞ்சாயத்து ராஜ் விருது எந்த மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, எந்த இதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உடிபுத்ருக் கிராமம், மகாராஷ்டிரா மாநிலம். சரியா, அடுத்தது பாருங்க, இந்த பாரதிய வாயுயான் வித்யோக் அப்படின்னு சொல்லிட்டு விமான போக்குவரத்து மசோதா வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்கப்பா. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பே கட்டணத்தை நிர்ணயிச்சிருமா விமான நிறுவனங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம்னா காசு கம்மியாக இருக்கும். நெருங்க புக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். ஆனால் இந்த விமான மசோதா மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பேற்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இத்தனாம் தேதிக்கு இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிடணும், அதை தாண்டி வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துக்கணும். சரியா, சரி ரைட்டு. வேறு இந்த இதுப்பா என்னன்னா, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பு. சரியா, அதாவது எந்த சூரிட்டியும் இல்லாமல் விவசாயிகளுக்காக கடன் வழங்கக்கூடிய உச்சவரம்பு 1.6 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், கட்டாயம் கேட்பாங்க. டிசம்பர் மாதம் வந்தது. சரியா, எவ்வளோலேருந்து எவ்வளவா உயர்த்தியிருக்காங்கன்னா 1.6 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்கள், ராஜேஷ் குப்தா குழு எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஃபெஞ்சால் பாதிப்பு குறித்து ஆராயிறதுக்காக வந்தவங்க தான் இந்த ராஜேஷ் குப்தா குழு. சரியா, அடுத்தது இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா, ராக் போல்ட்டு தொழில்நுட்பம். இது எதுக்கு அப்படின்னா, நிலச்சரிவில் முக்கிய பங்காற்றுறது தான் இந்த ராக் போல்ட்டு தொழில்நுட்பம். ஸோ நம்மளுக்கு பேரிடர் மேலாண்மை சார்ந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ வந்து இந்த ராக் போல்ட் தொழில்நுட்பம் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நிலச்சரிவு தடுப்பில் வந்து பங்காற்றுறது தான் இந்த ராக் போல்ட் தொழில்நுட்பம். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது, ஆப்ரேஷன் திரை நீக்கு. தமிழகத்தில் இணையவழி மோசடி செஞ்சுருப்பாங்கள்ல, அவங்கள வந்து கைது செய்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் திரை நீக்குப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா, பார்த்துக்கோங்கப்பா. அதாவது தமிழ்நாட்டில் இணையவழி மோசடி செய்த 70 பேர் கைது பண்ணியிருக்காங்க. எது மூலியமாக அப்படின்னா ஆப்ரேஷன் திரை நீக்கு. அப்போ ஆப்ரேஷன் திரை நீக்குனா என்னன்னு கேட்பாங்க, இணையவழி மோசடி செஞ்சவங்களை கைது செய்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் திரை நீக்கு. சரியா, இதில் NCRB இல்லாட்டி பிரதிபிம்ப். சரியா, இந்த இணையதளம் மூலியமாக சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் எது வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நம்பர் 1930. சரிங்களா, தெருவுக்கு வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு. என்னன்னா, ஒரு சின்ன பையன் ஆகுனா 1930க்கு கால் பண்ணி எனக்கு கேக் வாங்கிட்டு வாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லியிருக்காப்ல. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தம்பின்னு சொல்லி விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்திருக்காங்க போலீஸ்காரங்க. சரியா, அப்போ 1930 நம்மளுக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்த தினம். அதுதான் என்னன்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் நம்பர். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. www.cybercrime.gov.in அப்படின்ற வெப்சைட்லையும் நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா, அதே மாதிரி வைக்கம் போராட்ட வெற்றி நூற்றாண்டு விழா 1924 டிசம்பர் 12 பெரியாரோட நினைவகம் நூலகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள வைக்கத்தில் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், வைக்கம் விருது கொடுத்துருக்காங்க. இந்த வைக்கம் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது வெளி மாநிலத்தை, தமிழ்நாட்டை தவிர்த்து வெளி மாநிலத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் இல்லாட்டி சமூக நீதிக்காக போராடின ஏதாச்சும் ஒரு நபர்கள் இல்லாட்டி ஏதோ ஒரு நிர்வாகம், இவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, முதல் விருது கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர மகாதேவா அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா, சரி ரைட்டு, ஓகே. அடுத்து பாருங்கள், எல்ஐசியோட பீமா சகி திட்டம். இந்த பீமா சகி திட்டம்னா என்னென்னா, அதாவது எல்ஐசி முகவர்களாக, பெண்களை வந்து எல்ஐசி முகவர்களாக மாற்றுறது தான் இந்த எல்ஐசியோட பீமா சகி திட்டம். சரியா, எங்கே துவங்கியிருக்காங்கன்னா ஹரியானாவில் பானிபட்டில் துவங்கியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க 10ஆம் வகுப்பு, குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்க அனைத்து பெண்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி முகவர்களாக மாற்றுறது தான் இந்த எல்ஐசியோட பீமா சகி திட்டம். ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்து எல்லைகளை பாதுகாக்க ட்ரோன் பிரிவுன்னு சொல்லி புதுசாக ஒரு பிரிவை உருவாக்க போகிறாங்க. அது பார்த்து வச்சுக்கலாம்.
இது மெயினானதுப்பா. என்ன அப்படின்னா துடிப்பான கிராமங்கள் திட்டம். துடிப்பான கிராமங்கள் திட்டம்னா என்னன்னா, வடக்கு எல்லையோர பகுதி இருக்குல்ல, நம்ம இந்தியா இருக்குன்னா அந்த எல்லையோர பகுதியில் வந்து அதிகமான இளைஞர்கள் வந்து இந்த தீவிரவாதிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்டு அவங்க வந்து தீவிரவாதிகளாக மாற்றப்படுறாங்க. ஆனால் நம்மளோட இந்தியாவோட பெருமை, தேசிய கண்ணோட்டம் இதெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம இந்தியாவோட, நம்ம நாட்டோட பாதுகாப்பை மேம்படுத்துறது தான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம். அப்போ பாருங்கள், இது கட்டாயம் கேட்பாங்க. வடக்கு எல்லையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை தேசிய கண்ணோட்டத்திற்குள் ஒருங்கிணைப்பது தான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து பாருங்க, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ப்பா. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாரும் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க தேவையான கண்டென்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட்டு கூட இருக்கும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளோ ரூபா தான், சரியா, இந்த கண்டென்ட் எடுத்தால் இவ்வளோ ரூபா தான், அதுக்கு மேலே கூட அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை கவர்மெண்ட்டே கொடுத்துக்குறோம் டவுன்லோடுக்கு, சரியா. இது பேர் தான் என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், சரியா. ரைட்டு, ஓகேப்பா. அடுத்து இந்த ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உலகிலேயே முதன்முறையாக அதிநவீன முறையில் மூளையோட செயல்பாடுகளை வந்து 3D படமாக மாற்றினது யார் அப்படின்னா சென்னை ஐஐடிப்பா. ரொம்ப முக்கியமானது, சரியா. வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூளை செல்களோட செயல்பாட்டை 3D அனிமேஷனில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா சென்னை ஐஐடி, சரியா. சரி, ரைட். அடுத்து இந்தது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்ப்பா, சரியா. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னா என்னன்னா, இதை செயல்படுத்துறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. இந்த திட்டத்தோட முக்கிய பயனாளிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள். அப்போ கட்டாயம் கேட்பாங்க, வாழ்ந்து காட்டும் திட்டத்தோட முக்கிய பயனாளிகள் யார் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், சரியா. வேளாண் உற்பத்தியில் ஆர்வம் கொண்ட மகளிரை தேர்ந்தெடுக்கிறது. நல்லா கவனிங்க, வேளாண் உற்பத்தியில் இப்போ ஒரு கிராமத்துக்கு போய் வேளாண் உற்பத்தியில் ஆர்வம் கொண்ட மகளிரை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறது, அவங்களோட விளைபொருட்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே ஒருங்கிணைக்கிறது, அதை மதிப்பு கூட்டுறது, சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிசியை வந்து அப்படியே மூடையாக அனுப்பினோம்னா காசு நம்மளுக்கு கம்மி, மூட முடியாக அனுப்பினோம்னா. இதே அதை பேக்கெட்டிங் போட்டு நம்ம கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி விற்றோம்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கூடுதல், அதுதான் மதிப்பு கூட்டுறது, சரியா. மாட்டு தீவனம் உற்பத்தி செய்தல், அதை சந்தைப்படுத்துதல். அதே மாதிரி மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை கண்காட்சிப்படுத்துதல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துக்கு கீழே வந்துரும்பா. இதை வந்து செயல்படுத்துறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. கட்டாயம் கேட்பாங்க, இதோட முதன்மை பயனாளிகள் யாருன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், மறந்துடாங்க, சரியா. சரி, ரைட்டு. அடுத்து இந்ததுப்பா என்ன அப்படின்னா, ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம். அதாவது 2015 அக்டோபர் 31 அப்படின்றது நம்ம ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ்ன்னு சொல்லி கொண்டாடுவோம். என்னன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள், தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுறது. அதில் வந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்றது கீழே எல்லா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள்கிட்ட கலந்துரையாடுதல், பரஸ்பர புரிதலை வந்து மேம்படுத்துறது, இல்லை இது எல்லாமே பண்ணுறது தான் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம், சரியா. எல்லா யூனியன் பிரதேசமும் நம்ம நாடு அப்படின்றது அதாவது பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கியது. அதாவது பல மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்திய நாடு, சரியா. அது நம்ம புரிஞ்சுக்கிறணும். பல மாநிலங்களோட ஒன்றியம் இந்திய நாடு. ஸோ அந்த பல மாநிலங்களுக்கு பல கலாச்சாரங்கள் இருக்கும். அந்த கலாச்சாரத்தை ஒருங்கிணைக்கிறதா இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம், சரியா. சரி, ரைட். அதே மாதிரி இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 1500 கோடியில் காலனி உற்பத்தி ஆலை இது பண்ண போகிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஜாகிர் ஹுசேன் அவர் இறந்துருக்காருப்பா. அவர் யாருன்னா தபேலா இசைக்கலைஞர். அவருக்கு 2008 பத்மபூஷன் விருது, 2023 பத்ம விபூஷன் விருது, 1998 பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. மேபி இது கேட்கலாம், பத்ம விபூஷன் விருது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2023. இது வேணால் நம்மளுக்கு கேட்கலாம். ஆனால் ஜாகிர் ஹுசேன் எந்த இசையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா தபேலா இசைக்கலைஞர், சரியா. அடுத்து இந்தது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா பர்வதி கலிசிந்து சம்பல் திட்டம். இது ஒரு முக்கியமான ஆற்று திட்டம்ப்பா, சரியா. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள 21 மாநிலங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். கட்டாயம் கேட்பாங்க. அப்போது அதாவது பர்வதி கலிசிந்து சம்பல் திட்டம் இது எந்த மாநிலத்தில் குடிநீர் தேவைக்காக, எந்த மாநிலத்தோட குடிநீர் தேவைக்காக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநில குடிநீர் தேவைக்காக கொண்டு வர போகிறது, சரியா. பர்வதி கலிசிந்து சம்பல் திட்டம். சரி, ரைட், ஓகேப்பா. லைட்டாக பிரைட்னஸ் குறைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். ரைட், இது திரும்ப வருதுப்பா. என்ன அப்படின்னா போட்டித் தேர்வு சீரமைப்பு குழு. இப்போ ரீசெண்டாக வந்து ஏகப்பட்ட
போட்டித் தேர்வில் வந்து முறைகேடுகள் வந்து நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. சரியா, அப்போது இதை வந்து சீரமைக்கிறதுக்காக யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. ராதாகிருஷ்ணன் வந்து போட்டித் தேர்வு சீரமைப்பு குழுக்கு இவர் தான் வந்து தலைவர். இவர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இருந்தாங்க. இது கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கலாம், குரூப் 4க்கு டைரெக்டாகவே கேட்கலாம். அதே மாதிரி இந்த மகாபோதி கோயில் அப்போ வந்து பயங்கரமாக விழா நடந்துச்சுப்பா. அதனால் சும்மா மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாபோதி கோவில் எங்கே இருக்குது மகாபோதி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் மாநிலம் கயை மாவட்டத்தில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து இந்த விஜய் ஹசாரே கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னா கிரிக்கெட்டுப்பா. இதுக்கு முன்னாடி சையது முஷ்டக் அலி பார்த்தோம், அதுவும் கிரிக்கெட்டு தான். சந்தோஷ் கோப்பை வந்து ஃபுட்பால், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி. அடுத்து ஃபஸ்ட்டு படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் எங்கே டு எங்கே விட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ் டு ராஜஸ்தான் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு விட்டாங்கப்பா. அதாவது ரோஹல் குர்த் டு கோட்டா, இதுதான். சரியா, 150 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் ஃபஸ்ட்டு எங்கே விட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் டு ராஜஸ்தான் அந்த பார்டரில் வந்து விட்டுருக்காங்க. ரோஹல் குர்த் டு கோட்டா. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இந்த தாயுமானவர் திட்டம் தம்பி குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அதாவது எந்த திட்டத்துக்காக மக்கள் வந்து முதலமைச்சரை தாயுமானவர்னு அழைக்கிறாங்க, காலை உணவு திட்டம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா தாயுமானவர் திட்டம்னே தனியாக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா வறுமையை ஒழிக்கிறது. தமிழகத்தில் அதாவது தேசிய அளவில் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 14.96%. ஆனால் தமிழ்நாட்டில் 2.2% தான் இருக்காங்க. அப்போது தேசிய அளவை விட நம்ம இதில் வந்து சராசரி கம்மியாக தான் இருக்குது. சரியா, அப்போது தாயுமானவர் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா வறுமையை ஒழிக்கிறது. மெயினாக வந்து அவங்களுக்கு மருத்துவ வசதி, வீட்டு வசதி, கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து வழங்குறது. சரியா, முதல் கட்டமாக 5 லட்சம் குடும்பங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் பொதுமக்கள் விகிதம் 100 பேர்த்துக்கு 2.5 அப்படின்ற விகிதத்தில் மருத்துவர் இருக்காங்கப்பா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டில் 100 பேர்த்துக்கு 2.5 மருத்துவர்கள் இருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரியா, அடுத்து இந்த திரும்ப வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்பேடெக்ஸ் நிறுவனம். நான் சொன்னேன்ல ஸ்பேடெக்ஸ் திட்டம், அதாவது 2 ராக்கெட்டை வந்து ஒருங்கிணைக்கிறது, 2 விண்கலத்தை ஒருங்கிணைக்கிறது. ராக்கெட் கிடையாது, 2 விண்கலத்தை ஒருங்கிணைக்கிறது. அதே மாதிரி இந்த ரொம்ப முக்கியம் தம்பி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் உருவாக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா விண்வெளி ஆய்வு மையம். இப்போ எப்படி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்குது, அது மாதிரி இந்தியாவிலே வந்து இந்தியா சார்பாக பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க. எந்த ஆண்டுக்குள்ளனா 2035 ஆண்டுக்குள்ள. சரியா, ரைட்டு. அதே மாதிரி இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருவோம் இன்ஃபர்மேஷன். சரியா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க, நம்மளுக்கு தெரியும். இதில் இணையத்தில் இதை வந்து இணையத்திலையும் நம்ம பதிவு செய்யலாம். 30 நாளுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுவும் தெரியும். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 10 ரூபாப்பா. சரியா, ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கட்டாயம் கேட்பாங்க. www.rti.online.tn.gov.in வெப்சைட்டில் நம்ம போய் பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்னென்னா ஓடிபி வந்தால் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. முதல் யாருனாலும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் இதை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மின்சக்தி பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் அமைக்க போகிறாங்கப்பா, திண்டுக்கல்ல. சரியா, 1 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்கன்னா காந்திகிராம் யூனிவர்சிட்டி திண்டுக்கல். மறந்துறாங்க. சரியா, 1 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா காந்திகிராம் பல்கலைக்கழகம் திண்டுக்கல். 3 தடவை சொல்லிட்டேன், கட்டாயம் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதை நிறுவுறது ஆர்இசிப்பா. ஆர்இசினா என்னன்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரியா, ஊரக மின்மயமாக்கல் நிறுவனம். 1969 வந்து இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா நாடு முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு கரெக்டாக மின்வசதியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்டதான் இந்த ஆர்இசி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரியா, அவங்க சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து உற்பத்தி ஆகிற அனைத்து மின்சாரமும் கிராமத்தோட நலன்களுக்காக செலவிடப்பட போகுது. அதனால தான் இது திரும்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறேன். சரி, அடுத்து பாருங்கள்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக நம்ம பாம்பு கடியை வந்து சேர்த்துருக்காங்க. சரியா? அப்போது அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பில் 17க்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குப்பா. எதுக்கு இப்போ அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்புன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த லிஸ்ட்டுக்கு கீழே ஒரு நோயை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம கட்டாயம் அரசுக்கு தகவல் தெரிவிக்கணும். நம்மளா போய் சிகிச்சை எடுத்து அது சரியாயிட்டாலும் ஒருவேளை நம்மளுக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணலாம். சரியா? அதில் தான் பாம்பு கடியை சேர்த்துருக்காங்க. இதில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய 4 முக்கியமான பாம்பு வகைகள் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதை பெரிய நாக்குன்னு சொல்லுவாங்களாம். சரியா? அந்த 4 பாம்பு வகைகளை. அப்போ இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இருக்குது எதுனா கட்டு விரியன், அடுத்து கண்ணாடி விரியன், அடுத்து சுருட்டை விரியன், அடுத்து நாகப்பாம்பு, அதாவது நல்ல பாம்புன்னு சொல்லுவோம்ல அது. சரியா? இது 4 தான் உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல மிகப்பெரிய பாம்பு வகைகள். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு. சரியா? இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு கொடுத்தா சூப்பராக நம்மளுக்கு பார்த்தோன்னே மார்க் போட்டுருவாங்க. சரியா? ஓகேங்க, அடுத்து பார்க்கலாம். பாடகர் ஜெயச்சந்திரன் அவர் வந்து மறைவு சார்ந்து ஒரு சிலதை படித்து வச்சுக்கணும். சரியா? இந்த பாட்டு இருக்குல்ல, ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சுன்னு, வைதேகி காத்திருந்தால, அந்த பாட்டு பாடினவர் இவர் தான். சரியா? அவர் மறைஞ்சிருக்காரு, அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாடகர் இவர். அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழா. சரிங்களா? ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுவோம்ல, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோம். ஏன்னா மகாத்மா காந்தி 1915 இந்தியா திரும்பின நாள் ஜனவரி 9. அதைத்தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவாக நம்ம கொண்டாடுறோம். இது வந்து ஒடிசா, இது இந்த ஆண்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆண்டில் 2024 எங்கே நடந்திருக்குன்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்குப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் கோகோ உலகக்கோப்பை போட்டி நடைபெறுது. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக கோகோ உலகக்கோப்பை போட்டி நடைபெறுது. ஆடவரோட கேப்டன், ஆடவர் அணியோட கேப்டன் யாருன்னா பிரதீப் வாய்க்கர், பெண்கள் அணியோட கேப்டன் பிரியங்கா இங்லே. அப்போது கட்டாயம் இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கெலாம் அது கேட்பாங்க. சரியா? என்ன அப்படின்னா, இந்த பிரதீப் வாய்க்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர், பிரியங்கா இங்லே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா 2 பேரும் கோகோ தான். சரியா? ஃபஸ்ட்டு டைம் கோகோக்குன்னு ஒரு உலகக்கோப்பை போட்டி நடக்குது. அது இந்தியாவில் நடக்குது, டெல்லியில் நடக்குது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த அம்ரித் பாரத் ரயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வந்தே பாரத் ரயிலோட மாற்று வடிவம்ப்பா. இப்போ வந்தே பாரத் ரயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏசி இருக்கும், சாப்பாடு தருவாங்க, எல்லாம் தருவாங்க, டிக்கெட்டு கூட இருக்கும். அப்போ சாதாரண மக்கள் வந்து பயணிக்க முடியாது. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இருக்கை வசதிகளை கொஞ்சம் மாற்றுறது, நிறையா பேர் உட்கார்ற மாதிரி உள்ள ஏசியை கட் பண்ணிடுறது. இது ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா அமௌண்ட்டு நம்மளுக்கு குறையும். சரியா? அப்போ சாதாரண மக்களும் விரைவாக செல்லக்கூடிய ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா அம்ரித் பாரத் ரயில். சரியா? அம்ரித் பாரத் ரயில்னா இதுதான் வந்தே பாரத், அதாவது ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வந்தே பாரத்தோட மாற்று வடிவம். இதுவே அம்ரித் பாரத் 2.0 அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே இப்போ அம்ரித் பாரத் சொன்னேன்ல, அதை வந்து படுக்கை வசதியுடன் கொண்டு வர்றது அம்ரித் பாரத் 2.0. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழா கொண்டாடுறோம்ல, அதுக்கு வந்து நிறையா தலைப்பு கீழே பரிசு தருவாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு. ஸோ அந்த தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதுக்குரிய தலைவர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். அந்த பரிசு கொடுக்குற தேர்வு குழுவோட துணைத் தலைவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்பா. அப்போ தலைவர் யாருன்னு கேட்டால் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு அடிச்சிடக்கூடாது, தப்பு. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய குழு, அந்த தேர்ந்தெடுக்கப்பட குழுவோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர். துணைத் தலைவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆனால் பரிசு யார் கையில் கொடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையில் கொடுப்பாங்க. சரியா? குழப்பிடக்கூடாது, மறந்துடாங்க. இதை நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். மின்மதி கைபேசி செயலி 2.0. நம்மளுக்கு இந்த மின்னாளுகை சார்ந்து எங்கே படிக்கிறதுனே நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பரில் தான் படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பரில் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் சார்ந்து எது இருந்துச்சுன்னா படிச்சுக்கணும். பாருங்கள், மின்மதி செயலி 2.0 கைபேசி செயலி இது கொண்டு வந்தது யாருன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து நிதி மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுறதுக்காக கொண்டு வந்ததுப்பா இந்த மின்மதி செயலி. சரியா? அவங்களுக்கான நிதி சார்ந்த தகவல்களை வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது இந்த மின்மதி 2.0 செயலி. அடுத்து பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் 2.0 எங்க கொண்டு வந்தாங்கன்னா அரியலூர் வாரணவாசியில. இதோட நோக்கம் என்னன்னா, தீவிர ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளை வந்து கண்டுபிடிக்கிறது, பிளஸ் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கண்டறியப்பட்டு பாலூட்டும் தாய்மார்களுக்கு வீட்டுக்கே சென்று
ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்குறது. இதுதான் ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். சரியாப்பா? ஸோ இன்றைக்கி அரை மணி நேரத்துக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். இதை மெனக்கிட்டு உட்காந்து பார்க்க வேணாம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா பேர் இருக்கேன் சார் பிடிஎஃபாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்களாம் வேலை செய்யும்போது இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் சும்மா அதை ஆன் பண்ணி வச்சுட்டு காதில் கேட்டுக்கிட்டு மட்டும் இருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக நான் நியூஸ் பேப்பரை பார்த்து ஹேண்ட் ரிட்டனாக எழுதின நோட்ஸுங்க. நான் வேறு எந்த நோட்ஸையுமே பார்த்து காப்பி அடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நான் நியூஸ் பேப்பர்லேருந்து ஹேண்ட் ரிட்டனாக எடுத்த நோட்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நியூஸ் பேப்பர்லேருந்து தான் நம்மளுக்கு கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ நல்லபடியாக படிங்க. குரூப் 4 வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். அதாவது ஜூலை 14 குரூப் 2க்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிடுவோம். ஓயாத அலைகள் அப்படின்ற பேரில் டெஸ்ட் பேட்ச்சு 20 டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் ப்ளஸ் ஒரு 5 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டும் சேர்த்து 25 டெஸ்ட்டு. குரூப் 2க்கு எல்லாருமே தயாராகி போகிற மாதிரி உண்மையிலே கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டினாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.